அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு நேத்து வந்து குஜராத் அகமதாபாத் விமான நிலையம் அருகே ஒரு மிகப்பெரிய கோர சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு விமானம் ஏர் ஏர் ஐ மீன் ஏர்பிளேன் வந்து டேக் ஆஃப் ஆகுறப்ப, சரியான முறையில டேக் ஆஃப் ஆக முடியாம ஒரு பக்கத்துல இருந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்துல போய் மோதுனதுல, விமானமும் வெடித்து, அந்த மருத்துவக் கல்லூரியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நெறைய பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்துல பார்த்தீங்கன்னா, நெறையா பேர் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. 241 பேர் உயிரிழந்திருக்காங்க இப்போ வரைக்கும் பார்க்குறப்ப. சரிங்களா? ஸோ, அ முன்னாள் முதல்வராக இருந்த குஜராத்தினுடைய முன்னாள் முதல்வர் 2021 வரைக்கும் அவர் தான் முதல்வரா இருந்தார். விஜய் ரூபானி அவர்கள். அவரும் இந்த விபத்துல வந்து இறந்து போயிருக்காரு. இந்த மாரி ஒரு ஒரு பெரிய இழப்பீடு அப்படிங்கிறது நமக்கு பார்க்க முடியுது. சரிங்களா? இழப்புகள நம்மளால பார்க்க முடியுது. என்ன மாதிரியான காரணங்கள்னால இந்த ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு? ஸோ, இது எல்லாமே வந்து இதுக்கப்புறம் தான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் ஏர் டிசாஸ்டர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். இன்றைய திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "அறிவற்றம் காக்கும் கருவி செறுவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண்" அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. "அறிவற்றம் காக்கும் கருவி செறுவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழிக்க முடியாத உள்ளரணும் ஆகும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நம்மளைய அழிவுல இருந்து காப்பதற்கான முக்கியமான ஒரு கருவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய கருவி தான். அது மட்டும் இல்லாம பகைவர்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அழிச்சிட முடியும். ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய அழிக்க முடியாத உள்ளரணாக இருக்கக்கூடியதும் என்னதான்? அறிவு தான் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் திருக்குறள் எண் 421 அதிகாரம் அறிவு உடைமையில சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடு வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட்ட யார் வெளியிடுறாங்க அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் உலக பொருளாதார மன்றம் இருக்காங்க இல்லையா? அவங்க தான் இந்த குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படிங்கிறத வெளியிடுறாங்க. போன வருஷம் மொத்தம் 148 நாடுகள் வந்து இருப்பாங்க இந்த அ ரிப்போர்ட்ல. இதுல இந்தியாவோட ரேங்க் போன வருஷம் பார்த்தீங்கன்னா, 129ஆக இருந்துச்சு. 129வது இடத்துல இருந்திருக்கும். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப தரவரிசையில பின்தங்கி இருக்கோம். இந்த வருஷத்துக்கான ரிப்போர்ட்ல 131வது இடத்துல இந்தியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடு அப்படிங்கிற இந்த குறியீட்ல. இந்தியாவோட அந்த ஈக்வாலிட்டி ஸ்கோர் அப்படிங்கிறது 64% தான் இருக்கு. ஓகேங்களா? இந்தியாவுல இந்த பாலின சமத்துவமின்மை அப்படிங்கிறது 100%த்துல 64% தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எதன் அடிப்படையில இத சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பொருளாதார பங்கேற்பு மற்றும் வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு இண்டிகேட்டரா இருக்கு. கல்வி வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு இண்டிகேட்டர். சுகாதாரம் மற்றும் உயிர் வாழ்வு அப்படிங்கிறது ஒரு இண்டிகேட்டர். அடுத்தது அரசியல் அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிறது ஒரு இண்டிகேட்டர். இந்த 4 காரணிகள அடிப்படையாகக் கொண்டு தான் இந்த தரவரிசை அப்படிங்கிறது வெளியிடப்படுது. ஸோ ஹெல்த், எஜுகேஷன், எக்கனாமி அண்ட் பொலிட்டிக்கல் எம்பவர்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பொலிட்டிக்கல் எம்பவர்மென்ட் ஒவ்வொரு துறையிலயும் பெண்களுடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்கு? அதன் அடிப்படையில ஒவ்வொரு நாடுகளையும் வந்து வகைப்படுத்துறாங்க. அதுல இந்தியாவுல பார்த்தீங்கன்னா 64.1% இருக்கு. இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம 131வது இடத்துல வந்து இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ பொருளாதார பங்கேற்பு மற்றும் வாய்ப்பு, கல்வி வாய்ப்பு, சுகாதாரம், அரசியல் அதிகாரம் அளித்தல். இந்த 4 காரணிகள குடுத்துட்டு எது வராதுன்னு கூட நமக்கு கேட்பாங்க. ஓகேவா? எக்கனாமி, எஜுகேஷன். அடுத்தது ஹெல்த், பொலிட்டிக்கல் எம்பவர்மென்ட். சரியா? இந்த ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.